ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக. நல்ல பரிசுத்தத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தராமே நம்ம தேவ சன்னிதானத்தில் கூடி வர செய்து கர்த்தரை துதிக்க போற்ற மகிமைப்படுத்த கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் இரக்கம் செய்தமைக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்க்கையில் நமக்கு ஏராளமான நன்மை செய்திருக்கிறார். அதுக்கெல்லாம் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நாட்டிலும் அப்படியே தேவனை தொழுது கொண்டு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி தேவன் ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு இரக்கம் கிருபையும் பாராட்டுக்காய் கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களோட சில அடியாளுக்கும் கர்த்தர் கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காய் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ கையில் இருக்க வேதாந்தத்தை திறந்து ஒரு சில வசனங்களை வாசித்து கர்த்தர் நமக்கு கொடுக்குற வானமன்னாவை நாம் புசித்து நாம் பலப்படுவோமாக. அப்போஸ்தலர் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 22-23 ஒரு வாசிக்கலாம். அதாவது மத்தேயு 16:22-23. அப்பொழுது பேதுரு அவரை தனியில் அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினார். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடராய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றங்களை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றங்களை சிந்திக்கிறாய் என்றார். ஆமென். தேவனுடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அவரோ திரும்பி பேதுரை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றலை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றலை சிந்திக்கிறாய் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம ஆரம்பத்திலே பார்த்துருக்கிறோம். அதாவது தேவனும் மனுஷனும் சம்பாதிக்கிற ஒரு காரியங்களை சம்பாஷிக்கிற ஒரு காரியங்களை நாம் தியானித்தால் நிறைய ஒரு ஆவிக்குரிய சத்தியங்கள் வெளிப்படும். நம்ம ரட்சிப்பு பாதைக்கு அது நமக்கு துணையாக இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அது பிரகாரம் இப்போ பேதுருவும் இயேசுவும் பேசிக்கொண்ட காரியங்களை நாம் என்ன செய்கிறோம், இப்போ தியானிக்க வந்திருக்கிறோம். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே பேதுரு இயேசு என்ன சொல்கிறார், நாம் யூதராலும் 21 வாசத்தில் தெரியும். என்ன என்று சொன்னால், யூதர் பட்டணத்துக்கு எருசலேம் பட்டணத்துக்கு போகும்போது மூப்பராலும் பிரதான ஆசிரியரும் வேத பிரகாரம் பாடுபட்டு கொலை உண்டு 3ஆம் நாள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் சொல்லி தேவ சித்தத்தை அவர் தம்மை குறித்து தேவ சித்தத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். உடனே பேதுரு அவர் மேல் பாசம் கொண்டவர்களாய், ஆண்டவரே, இது நமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லி அவர் கோவப்படுகிறார். இது நமக்கு சம்பவிப்பில்லை வரை நடக்காது என்பது கூட அவர் அங்கே சொல்லிக் கொடுக்கிறார். உடனே இயேசு அவரை பார்த்து சொல்கிறார், அப்பால போய் சாத்தானே, அதாவது எனக்கு பின்னாலே போ சாத்தானே, நீ எனக்கு இடலா இருக்கிறாய், தேவன் கேட்க சிந்தியாமல் மனுஷன் கேட்க சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவரை எச்சரித்தார் என்று சொல்லி பார்ப்போம். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இதில் என்ன ஒரு காரியத்தை நம்ம ஆவிக்குரிய சத்தத்தை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், பிறருக்கு நாம் இடலாக இருக்கக்கூடாதுங்கிற காரியத்தை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. பிறருக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, இடலாக இருக்கக்கூடாது. அதாவது ஸ்டம்பிளிங் பிளாக் என்று இங்கிலீஷில் சொல்லுவோம், ஆங்கிலத்தில். அதாவது தடுக்கலாக இருக்கும், அதாவது தடுப்பு சுவராக, அதாவது தடுப்புக்கள், ஸ்டம்பிளிங் பிளாக். அதாவது நம்ம எப்போ கீழே விழுந்துருமா, ஒரு தடுக்க மாதிரி ஒரு கல்லை நடுவில் போட்டால் என்ன செஞ்சிடுவான், டபுள் தட்டி என்ன செஞ்சிடுவான், கீழே விழுந்துருவான். அப்போ அவன் போகிற இடத்துக்கு என்ன செய்ய முடியாது, போய் சேர முடியாமல் விழுந்த இடத்துல விழுந்து கிடப்பான். அதாவது அந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு தடுக்கல்லாக நீங்கள் இருக்கக்கூடாது, ஒரு தடுப்பு சுவராக நீங்கள் இருக்கக்கூடாது, தடை செய்கிற கல்லாக இருக்கக்கூடாது. இன்னும் ஆங்கிலத்தில் எளிமையாக சொல்லப்போனால் ஒரு பிளாக்கிங் ஸ்டோனாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் நாட்டில் நம்ம திருவிழம் பெற்றார். அதாவது நான் அடிக்கடி எல்லாருக்குமே என்னோடய காரியங்களை சொல்லுவேன். ஹோட்டலுக்கு போனோம்னா நமக்கு எது தேவையில்லைங்கிறது முன்னாடி சொல்லிட்டோம்னா, அப்போ சர்வர் கொண்டு வரதான் என்னவா இருப்பார், நமக்கு தேவையில்லை. எனக்கு இந்த இட்லி தோசை தவிர எதெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னா, அப்போ அதெல்லாம் நமக்கு பிடிக்காத காரியம், நமக்கு வேண்டாத காரியத்தை நம்ம ஹோட்டலில் சொல்லிட்டோம்னா, இங்கே கொண்டு வர காரியம் என்னமா தான் இருக்கும், நமக்கு பிடிச்சத காரியம். இது அடிக்கடி நான் எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்ச நம்ம வீட்டில் சொல்லுவேன். ஆனால் நம்ம ஹோட்டலில் போனோம்னா எது தேவை இல்லையோ, எது வேண்டாமோ, எது நமக்கு பிடிக்கலையோ அதை முன்னாடி சொல்லிட்டோம்னா கொண்டு வரது எல்லாமே நமக்கு என்னவாக தான் இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எதை செய்யக்கூடாதோ அதை என்ன செய்ய வேண்டும், ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். செய்யணுங்கிற காரியத்தை நீ ஞாபகத்தாலும் கூட செய்யக்கூடாதையும் சேர்த்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். செய்யணுங்கிற காரியத்தை சில இது ஞாபகம் வச்சு பத்திரமா செய்து கொண்டு வருகிறோம், பாதுகாப்பாக செய்கிறோம். ஆனால் செய்யக்கூடாத விஷயத்தையும் அப்போ என்ன செய்கிறோம், செய்து கொள்கிறோம். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனாலும் கர்த்தர் நாட்டு நம்ம உரைக்கிறது என்ன அப்படின்னா, செய்யக்கூடாத விஷயத்தை நம்ம என்ன செய்ய வேண்டிய எப்போவுமே ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய மண்டலத்திலே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் செய்யக்கூடாத செயல்கள் நிறைய இருக்குது. செய்யக்கூடிய செயல்கள் நிறைய இருக்குது, ஆனால் செய்யக்கூடாத செயல்களும் நிறைய இருக்குது. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. அதில் ஒன்று தான் இந்த பிறரை என்ன செய்கிறது, இடல் ஆக்குற காரியத்தை நாம் செய்யவே கூடாது வாழ்க்கையில். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அது ஏன் செய்யக்கூடாது,
ஏன் பிறரை இடராக்க செய்யக்கூடாது, அது அவங்க பாவமாக மாறுமா என்னங்கிறத இப்போ நம்ம தியானிப்போம். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த இந்த வேத பகுதியில் நம்ம அறிந்து கொள்வது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது மத்தேயு 11:6 எடுத்து வாசிங்க. மத்தேயு 11:6. இடர்களை குறித்து கர்த்தர் ஒரு தீவிரமான காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்கலாம். என்னிடத்தில் இடர்கள் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். He will be blessed. நீங்க வந்து ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக்கா ஆண்டவருக்கு இல்லாமல் இருந்தீங்கன்னா you will be blessed. தேவனிடத்திலே நாம் இடர் செய்கிற காரியங்கள் நம்மகிட்ட இருந்துன்னா நீக்கி போட்டோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்யப்படுவோம்? ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று சொல்லி கர்த்தர் இந்த காரியத்தை வலியுறுத்துறார். இடர்லாம் இருக்காதீங்க, எனக்கு இடர்லாம் இருக்காதீங்க. அதான் பேதுரு ஏன் எச்சரித்தார்? அவர் தேவச சேவைக்கு என்ன செஞ்சார்? இடையூறு இருந்தார். அப்படி இடையூறு செய்யாமல் இருந்தனா நீ என்ன செய்வாய்? ஆசீர்வதிக்கப்படுவாயின்னு சொல்லி மத்தேயு 11:6 பார்க்குறோம். அப்போ இடலாம் இருக்காதவன் என்ன செய்வான்? ஆசீர்வதிக்கப்படுவான். அப்போ நாம் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படணும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யக்கூடாது? எந்த விதத்திலும் தேவனுக்கு இடலாக நாம ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக்காக, அதாவது பிளாக் ஸ்டோனாக நம்ம என்ன செய்யக்கூடாது? காணப்படக்கூடாது. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்மளோட ஸ்டெப்பிங் ஸ்டோனாக எடுத்து பயன்படுத்தலாம். ஆனால் பிளாக்கிங் ஸ்டோனாக நம்ம என்ன செய்யக்கூட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் நம்மள ஒரு படி மாதிரி ஒரு ஏணி மாதிரி எல்லாரும் ஏறி அதில் போகலாம், அது தேவனோட சித்தப்பிரகாரம் நடக்கலாம். ஆனால் பிளாக்கிங் ஸ்டோன் நம்மளை தடுத்து ஒருத்தன் தேவசத்தை செய்யறது நிப்பாட்டின கதை நம்ம சரித்திரத்திலே இருக்கக்கூடாது. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாதோ அதை என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப ஞாபகத்தில் இருக்க வேண்டும். அதில் ஒன்று என்னதுங்க? என்ன செய்யணும்? இடலாய் இருக்கக்கூடாது. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாது. அதனால் இயேசு இந்த காரியத்தை அதிகமாக வலியுறுத்துகிறார். தன்னுடைய சீடர்களும் இப்படி ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே அவர் என்ன செய்கிறார்? எச்சரிக்கிறார். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த வேத பகுதியில் நாம் 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். என்னன்னா, முதல்ல இடல்னா என்ன என்கிறதை கற்றுக்கொள்ளலாம். ரெண்டாவது, வரிசை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இடல்னா என்னங்கிறத பாருங்கள். இடல்னா என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் தேவ சித்தத்தை செய்யும்போது அவனுக்கு நீங்கள் தடுப்பு சவராக என்ன செய்கிறது? காணப்படுது. அவனுக்கு நீங்கள் என்ன செய்கிறது? ஒருத்தர் தேவசித்தம் செய்கிறதுக்கு ஒருத்தர் என்ன செய்கிறது? நீங்கள் உள்ளே போய் அவன் தேவசித்தம் செய்ய விடாமல் பண்ணுறது தான் என்னதாங்க? இடல் உண்டாக்குறதா அர்த்தம். ஒரு தேவசித்தம்னு என்னென்னா, இறைவன் நினைக்கிறதை நாம் இங்கே செய்ய வேண்டும். மனுஷன் நினைக்கிறமா செய்கிறதுக்கு நீ தடை செஞ்சால் ஒன்றும் கிடையாது. ஆனால் இறைவன் நினைக்கிறத நீங்கள் செய்கிறதுக்கு நான் தடை செஞ்சால் அது என்னவா மாறுவேன்? இடெல்லாம் மாறுவேன்னு சொல்லி பார்க்குறேன். இங்கே வாசிக்கலாம். மத்தேயு 16:23 கடைசி பகுதி வாசிங்கன்னா, நீ தேவனுக்கு ஏற்ற சிந்தியாமல் தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய். இதுதான் இடலுக்குரிய ஒரு டைட்டில், ஒரு விளக்கம். தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்க வேண்டும். மனுஷனுக்கு சிந்திக்கினா நீ என்னவா மாறிடுவேன்? ஒரு தடுப்புக்கெல்லாம் மாறிடுவேன், ஒரு இடலுக்கெல்லாம் மாறிடுவேன். தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்திச்சேன்னா நீ என்னவா மாறுவேன்? ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக மாறுவேன், ஒரு படிக்கட்டாக மாறுவேன். ஆனால் நீங்கள் தேவனுக்கு ஏற்ற சிந்திக்கலைன்னா நீ என்னவா மாறிடுவீங்க? நீங்கள் ஒரு தடுக்கெல்லாம் மாறிடுவீங்க. பிறர் ஒன்று தட்டி கீழே விழுகிற மாதிரி ஆயிடுவீங்க. அதனால தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த காரியத்தை யோசிக்கிறார். பிறருக்கு நீ தடுக்கெல்லாம் மாறாத என்று எச்சரிக்கிறார். அப்போ இந்த தடுக்கல் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் தேவசித்தம் செய்கிறவங்க போய் நீங்கள் உள்ள குறுக்கால போய் நீங்கள் அவனை பிளாக் பண்ணிடுறீங்கன்னு அர்த்தம். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் பிளாக்கிங் ஸ்டோனாக மாறிடுங்கன்னு அர்த்தம். இப்படி செயலாகாது என்று சொல்லி இயேசு எச்சரிக்கிறார். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினால இங்கே பிளாக்கிங் ஸ்டோனாக நம்ம காணப்படக்கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் ஒரு மனுஷன், ஒரு தேவ மனுஷனாலும் சரி, ஒரு மனுஷனாலும் சரி, அவன் வந்து தேவசத்தை செய்ய போகிறானா அவனுக்கு நீ ஏடிப்படியாக இருங்க, ஒரு படிக்கட்டு, ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருங்க, ஒரு படிக்கட்டாக இருங்க, தவிர அவரோட தடுக்கலாம் செஞ்சாங்க ஒரு காலம் இருக்கக்கூடாது. ஆவிக்கிற வாழ்க்கையிலே அது நமக்கு ஒரு வீழ்ச்சிக்கூடிய ஒரு பகுதியாகும். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம்னாக. ஏற்றி விடுறதுக்கு நீ என்ன வேணாலும் நீ உதவி செய்யலாம், ஆனால் தடுக்கிறதுக்கு போய் நீ உதவி செய்யாங்க. தடுக்கிறதுக்கு சில பேர் காணிக்க கொடுக்குறாங்க, தடுக்கிறதுக்கு சில பேர் கை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு இடலுக்கு ஒன்று ஆக்கிற ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜீவித்தில் வைத்திருக்க வேண்டாம். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம்னாக. பேதுரு அந்த பிசுறு இருந்தது, அது அப்போவே இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? அகட்டி போட்டார். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு மனுஷன் தேவ சித்தத்தை செய்யறதுக்கு தடுக்க முடியாது காணப்படுறதா என்னது? இடது. இங்கே இயேசு கிறிஸ்து தேவ சித்தம் செய்ய முடியாத பூமியில் வந்திருக்கிறார். இவரோ மனுஷ பிரகாரமாக அவரை பார்த்து இது செய்யக்கூடாது, உமக்கு நேரிட போவதிலே சம்பவில்லை என்று சொல்லி பேதுரு தடுத்தார். இடல் கல்லாய் மாறினார். யாருக்கு? இயேசு கிறிஸ்துக்கு. இந்த மாதிரி இடல் கல்லாய் மாறாதவனுக்கு பாக்கியம் உண்டான்னு சொல்லி மத்தேயு 16 பார்த்தோம். ஆனால் இடல் கல்லாய் மாறினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இதுதான் ஆவிக்குரிய அர்த்தம். என்ன அப்படின்னா, ஒரு எஜமானுக்கு ஒருத்தர் ஊழியம் செய்ய போனால் அவன் என்ன செய்யக்கூடாது? அவன் வேலை செய்ய போனால் அவன் என்ன செய்ய வேலையை நம்ம என்ன செய்யக்கூடாது? தடுக்கக்கூடாது.
ஒரு எஜமானுக்கு ஒரு ஊழியனுக்கு உள்ள ஒரு வேலையை செய்ய போகிறான்னா என்ன செய்ய போகிறான்னு தடுக்கக்கூடாது. தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. இன்றைக்கி எல்லாரும் ஆவிக்கிற வாழ்க்கையிலே நம்ம தேவசத்தை செய்யக்கூடிய, நம்ம எஜமானுக்கு செய்யக்கூடிய, ஊழியத்துக்கு செய்யக்கூடிய ஆட்களுக்கு நாம் உதவி செய்கிறோமா இல்லை தடுக்கலாமா இருக்கமா யோசித்து பார்க்கணும். இது ஊழியருக்கு மட்டும் நம்ம தடுக்கலாம் இருக்குன்னு சொல்லி பேச முடியாது. நாம் தேசத்தில் செய்கிறதுக்கும் நம்முடைய தேசத்தில் இடைப்பட உள்ள காரியத்துக்கும் நம்ம எதெல்லாம் தடுக்கலாம் இருக்குன்னு பார்க்கணும். கணவன் ஊழியம் செய்கிறதுக்கு மனைவி தடுக்கலாக இருக்கக்கூடாது. அதை மனைவி சில ஊழியம் செய்யறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா அதை நீங்களே செய்யக்கூடாது, தடை செய்ய முடியாது, ஒரு இடங்களுக்கெல்லாம் மாறக்கூடாது. ஒரு எஜமானுக்கு ஒருத்தர் ஊழியம் செய்ய போனால் அந்த எஜமான ஊழியம் பிரிக்கத்தக்கதாக ஒரு தடைச்சவரை நீங்கள் என்ன செய்யக்கூடாது. நீதிமொழிகள் 30:10 வாசிக்கிறோம். அது அவங்களுக்குள்ள ஒரு காரியத்தை பிரிக்கத்தக்கதாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது. அதாவது அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பை கட் பண்ணுறதுக்காக நீங்கள் செய்யக்கூடாது. அவங்களுக்குள்ள ஒரு இணைப்பை நீங்கள் துண்டிக்கக்கூடாது, செய்யக்கூடாது. அதாவது இன்னும் சொல்ல போனால் அவங்களோட பிரிக்கிறதுக்கான செயலை நீங்கள் என்ன செய்யக்கூடாது. ஒரு எஜமான ஒரு ஊழியம் என்ன செய்யும். ஒரு எஜமான் இருக்கான்னா அந்த எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாத ஊழியக்காரன், அந்த வேலைக்காரன், அது இப்படி சொல்கிறேன், ஈஸியாக சொல்கிறேன். ஒரு எஜமானுக்கு ஒரு வேலைக்காரன் தன் எஜமானுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது. எக்கார்த்து கொண்டும் தடுக்கக்கூடாது. உங்களுடைய ஆயாசங்கள், உங்களுடைய பிரயாசங்களை அங்கே கொண்டு பண்ணி எப்படியாவது வேலைக்காரன் தன் எஜமான செய்ய ஊழியத்தை செஞ்சக்கூடாது, நீங்கள் செஞ்சிடக்கூடாது. அதுதான் எப்போவுமே இந்த ஒரு மேனேஜிங் டைரக்டருக்கு ஒரு ஸ்டாஃபுக்குள்ள ரிலேஷன் நம்ம என்ன செய்யக்கூடாது, தடுக்கக்கூடாது. ஒரு பேங்க் மேனேஜர் இருக்காருன்னா அந்த ஸ்டாஃபுக்கும் அவங்களுக்குள்ளதை தடுக்கக்கூடாது. இது பெரிய பாவமாக, அது என்ன விதமான பாவம்னு பின்னாடி நான் சொல்கிறேன். இது பெரிய தப்பான வேலையாகும். ஒரு பாஸ் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் கீழே ஒரு ஸ்டாஃப் என்னவாக இருக்கணும். அந்த ஸ்டாஃப் அவர் வேலையை செய்கிறதுக்கு, பாஸ் வேலை செய்கிறதுக்கு ஆயத்தமாகணும். நடுப்புற உள்ளே பூந்து சொல்லுவாங்க, அப்புறம் செஞ்சுக்கலாம், அவர் கிடக்காதா அப்படிம்பாங்க. என்ன அப்புறம் செஞ்சுக்கலாம், அப்புறம் என்ன பாருங்கள், இவன் அந்த எஜமான செய்ய வேண்டிய கடமையை செய்யறதுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு பிளாக்கிங் ஸ்டோனாக மாற்றுறாங்க. பாருங்கள், இது யாருக்கு அடி விழுந்து தெரியுமா. எஜமான தடுக்கப்பட்டு மட்டும் இல்லை, அந்த தடுத்தவனுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்தவங்க ஒருத்தன், அவனுக்கு தான் அடி விடும். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. அதனால் நம்ம ஒரு எஜமானுக்கு ஒரு ஊழியத்தில் ஒரு எஜமானுக்கு ஒரு வேலைக்காரனுக்குள்ள தொடர்பு எக்காரணத்து கொண்டு என்ன செய்யக்கூடாது, தடுக்கக்கூடாது. வாசிங்க. எஜமானுக்கு வேலைக்காரன் மேலே செய்யுங்க குத்த சுமந்து, அவனோட பழி போடாதீங்க. ஆள் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான் தயவுசெய்து கலந்து கொண்டும் சொல்லாதீங்க. சொன்னால் என்ன தெரியுமா, அந்த எஜமான அவனை என்ன செய்ய மாட்டான், பேச மாட்டான். இவனும் அவனை செய்ய மாட்டான். எஜமான பற்றி இவனை சொன்னா இவனும் அந்த வேலையை செய்ய மாட்டான். அவன் சபிப்பான். பாருங்க, பார்த்தீங்களா, எங்கேருந்து நிற்க பாருங்க. கடைசியில் குற்றவாளியாகவே நிற்கிறான். நான் சொன்னல எந்த விதத்தில் பாவம்னு குற்றவாளி தான். சும்மா இருக்கணும், பிடிச்சி விடணும், யாராவது செய்யாத அதே விட்டு தான். இந்த கணவன் மனைவியில் யாராவது உள்ள பேசி வீட்டுக்கு அப்படியே சரி அப்படிலாம் பண்ணக்கூடாதுக்கா, எக்காந்து அப்படிலாம் பண்ணக்கூடாத அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஒரு தடுக்கலை போட்டு போயிடும், அவ்வளோதான். வீட்டுக்கு வரும்போது நம்மளோட ரியாக்ஷனுக்கு என்னவாக மாறும், வேறு மாதிரி மாறும். தேசத்துக்கு மாறாமல் கணவனுக்கு மனைவி கீழ்ப்படுத்தி அடங்கி பேசுகிறது தான் தேவசித்தம். ஆனால் சிலவரை தூண்டி விட்டு எப்படியாவது கணவனுக்கு மேலே முடியாது அதை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க. இது தூண்டி விட்ட ஆட்கள் தான் விஷயம் பாதிக்கும். தேவனுக்கு சோத்திரம் உண்டாது. ஏன்னா இந்த இடத்துல அந்த எஜமான் யாருன்றதுல ஒரு வீட்டுக்கு எஜமான் கணவனாக இருக்கிறார், அவங்க வேலைக்காரராக இருக்கிறார்கள் மனைவியார்கள். அவங்க என்ன செய்கிறாங்க, கணவன் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறதுக்கு இவங்க தடுக்கிறாங்க. நல்லா கேட்டுங்க, கணவன் மனைவிக்குள்ளே பிரிக்கத்தக்கதாக யார் வந்தாலும் அவங்க குற்றவாளி தான். நல்லா கேட்டுங்க, கணவன் மனைவிக்குள்ளே அவங்களுக்குள்ள அந்த பிரிக்கைக்கான அந்த எஜமானுக்கு இந்த மனைவியானவர் வேலை செய்யறதுக்கு தடுக்க வந்த யார் என்னது, ஒருவேளை பிள்ளைகளை வந்தாலும் சரி, கூட பிறந்தவங்க வந்தாலும் சரி, அவங்க குற்றவாளியாக தான் காணப்படுவார்கள். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. எஜமானுக்கு அதாவது வேலைக்காரனை பற்றி எஜமான குறை சொல்லாத, எஜமானை பற்றி வேலைக்காரனை குறை சொல்லாது. ரெண்டு தொடர்ந்து வந்து போயிடும். இன்னும் ஈஸியாக தாத்த சொல்கிற புரியுது, இடம்லாம் என்ன புரியுது ஈஸியாக நம்மளோட கொச்ச தமிழில் ஒன்று சொல்கிறேன். இந்த முடிச்சவிக்கின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? முடிச்சவிக்கி என்ன அப்படின்னா, ரெண்டு பேரும் போத்துருப்பாங்க, அவனை என்ன செய்யுது, பிரித்து விட்டுருது. அதுட்டா இது பேர் என்னது, நம்முடைய ரா பாஷையில் சொல்கிறதுன்னா, நம்முடைய கொச்ச பாஷையில் சொல்கிறது தான் இப்போ படிச்சுட்டு சொல்லலாம். இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய பேர் ஆவிக்குரிய மண்டலத்தில் செய்து கொண்டு வீழ்ந்து போயிட்டுருக்கிறாங்க. ரெண்டு பேரில் பிரிக்கிறது, அண்ணன் தம்பியை பிரிக்கிறது, அக்கா தம்பியை பிரிக்கிறது. ரொம்ப இடமோ அவங்க தேசத்தை செய்யறதாக சொல்கிறாங்க, ரொம்ப இடமோ தேசத்தை ஆத்மா பாதுகாத்த சொல்கிறாங்க. கடவுள் பார்வையில் இது இடரை உண்டாக்குற காரியமாக
தேவன் சேர்த்து வச்சதை நீங்கள் பிரித்து கொண்டிருக்கிறீங்க. தேவன் ஐக்கியப்பட முடியாது கொடுத்த உறவுகளை, தாங்க முடியாது கொடுத்த உறவுகளை நீங்கள் தாக்கி அவங்களை பிரித்து கொண்டு இருக்கிறீர்கள். நிச்சயமாக இதுக்கு ஒரு கர்த்தர் நீதி செய்வார். நியாயத்திற்கு போக முடியாது, நிற்கும் ஒரு நாள். இன்றைக்கி என்னமோ நீங்கள் தேவ கிருபையினால் தப்பித்துக் கொள்ளலாம். ஒரு நாள் நீங்கள் கிருபையை போர் கிடைக்கும் போது இந்த நியாயத்திற்கு நிச்சயமாக அவங்க மேல் நிற்கும். என்னென்ன ஆட்களுக்கு நீ இடரை உண்டாக்குனீர்களோ, எந்த ஆட்களுக்கு நீ இடர்களாக இருந்தீர்களோ, என்ன ஆட்களுக்கு இடம் செய்ய முடியாது நீ தூண்டி விட்டீர்களோ, நிச்சயமாக அவர்களை உங்களை குற்றப்படுத்தும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இன்னைக்கு தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சொத்தை கொடுக்காதபடிக்கு தடுத்து கொண்டிருக்கிற சிலர் தடைக்கல்லாக இருக்கிறார்கள், தடுக்கலாக இருக்கிறார்கள். தகப்பன் தன் மகளுக்கு செய்ய வேண்டிய கடவுளை செய்ய முடியாமல் அண்ணன் தம்பிக்கு கொடுத்து என்ன செய்கிறார்கள்? தடுக்கலாக இருக்கிறார்கள். நிச்சயமாக கர்த்தர் நியாயத்தீர்ப்பு செய்வார், நீதி செய்வார். நீங்கள் கிருபை இருக்கும் போதே இப்போது அவங்களோட நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். கிருபையை நீங்கள் போர் கடித்தீரானால் நிச்சயமாக இந்த நியாயத்தீர்ப்பு உங்கள் மேல் வந்து நிற்கும். நீங்கள் குற்றவாளி என்னப்படுவீர்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஒரு ஆளுக்கு இடம்ன்ற சாதாரண காரியம் இல்லை. நான் வரிசை பின்ன அடுத்த கதை சொல்கிறேன். முதல்ல இடம்லாம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், பிளாக்கிங் ஸ்டோன்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும். பிறர் தேவனுக்கு செய்ய போகிற ஒரு காரியத்தை தடுத்து நிற்பதாகும். எஜமானன் தன் வேலைக்காரன் செய்யப்பட்ட காரியத்தை தடுப்பு நிற்பதாகும். கணவனுக்கு மனைவிக்குள்ள உறவை தடுக்குற ஒரு கல்லாகும். அண்ணன் தம்பிக்குள்ள செய்ய வேண்டிய வேலையை தேசத்தில் செய்ய உள்ள குறுக்க போது தடுப்பு நிற்கிற ஒரு காரியமாக மாறி போயிடும். இப்படி எல்லா இடத்துலையுமே தேவசித்தம் செய்கிறதுக்கு ஒரு ரூட் இருக்குது. அதை நீங்கள் தடுக்கிறதா அர்த்தம். இது நீங்கள் குற்றப்படுவீங்க. அதாவது இடலாக இருந்தால் ஃபஸ்ட் என்ன செய்வது, நீங்கள் குற்றம். அப்போ இடலுக்கு அர்த்தம்ங்கிறது நான் சொல்லிட்டேன். தன் எஜமானுக்கு வேலைக்காரன் செய்கிறத நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எக்காந்து கொண்டு தடுக்கக்கூடாது. அதை அவங்க செய்யட்டும், அது அவங்களுக்குள்ள உறவு அவங்க செய்யணும், அவங்க தொடர்பு அவங்க செய்ய விட்டுறணும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதாவது நான் அடிக்கடி ஜோயின்ட்ட சொல்வேன், உங்களுக்கு ஏதோ ஒர்க் கொடுத்தாங்கன்னா நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அந்த பாஸ் கொடுத்தா போய் பாருங்கள், உடனே போய் பாருங்கள். ஆனால் அந்த பாஸ் உங்கள் எஜமானாக இருக்கிறார், அவருக்கு கீழ்ப்படி தான் நடக்க வேண்டும், அவர் சொல்ல வேலையை செய்யுங்க. இல்லை இப்போ நான் அதாவது உங்கள் எஜமான அதெல்லாம் உங்களுக்கு கேட்காதீங்கப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன், நான் தடுக்கலாம் மாறிடுவேன். ஆனால் இன்னொன்று நான் சொல்லலாம், என்ன சொன்னால் தெரியுமா, அவருக்கும் மேலான எஜமான ஒருத்தர் இருக்கிறார். யாருக்கு? உங்கள் பாஸுக்கும் ஒரு எஜமான் இருக்கிறார் என்ன. அதனால் அந்த எஜமானுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, கீழ்ப்படுத்தி செய்யுங்க என்று அடிக்கடி அவருக்கு அறிவுரை சொல்கிறது உண்டு. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எதுக்கு சொல்கிறோன்னா, நாம் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம பிரிக்கக்கூடாது, அவங்களுக்குள்ள லிங்கை நம்ம கட் பண்ணக்கூடாது, அவங்களுக்குள்ள தொடர்பை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுதான் இடர் உண்டாக்காமல் இருக்கிறது தான். இயேசு இந்த காரியத்தை தீவிரமாக போதிக்கிறார். ஒரு இடத்துல 10:11 சாதாரண நினச்சிக்காதீங்க. தேசத்தில் செய்கிற ஆளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இடல் பண்ணக்கூடாது. இடல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பாக்கியமானு சொல்லுகிறார். இங்கே வாசிக்கிறோம் மத்திய 18:6-7 வாசிக்கிறோம். இவர்களுக்கு ஐயோ என்று சொல்கிறார். இயேசு அதிகமாக அந்த இடல உண்டாக்குற காரியத்தை வலியுறுத்துகிறார். வாசிக்கலாம். முதல் மத்திய 16 பார்த்தோம். என்னென்ன இடலா இருக்கிறதோ என்ன செய்வான், பாக்கியமானு பார்த்தோம். இங்கே இயேசு மாத்திரம் இல்லை, இங்கே அடுத்த எங்கே வருது, எங்கேவும் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற சிறியவனில் இந்த சிறியவன் ஒருவனுக்கு இடலை உண்டாக்கினார். அவனுக்கு ஐயோ, அவனுக்கு ஐயோ. அதுதான் ஒரே வார்த்தை சொல்ல முடியும். இந்த எனக்கு மாத்திரமல்ல, எனக்கு அதாவது என்ன விசுவாசம் இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் அது என்ன செய்யும், அவன் எந்திரக்கல்லை கட்டி கடலை விட்டாங்க நல்லா இருக்கும். ஏன்னா அவனுக்கு வரப்போகிற கொடுமை என்னவாக இருக்கும், ஹெவியாக இருக்கும், பார்த்துக்கோங்க என்று சொல்லி இந்த இடல் உண்டாக்குற கொடுத்து கர்த்தர் ரொம்ப எச்சரிக்கிறார் பூமியில். ஆனால் அது விவரம் தெரியாமல் அசால்ட்டாக அண்ணன் தங்கச்சி சேர்க்க சொத்தை தடுக்கிறாங்க, அப்பா இப்போ பெண் பிள்ளை கொடுக்குற சொத்தை தடுக்கிறாங்க, யாராவது இடலுக்கெல்லாம் இருக்கிறாங்க, தான் இடலுக்கெல்லாம் இருக்காங்க தெரியாமே இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த செய்தி அவங்களுக்கு காலம் நீச்சோன்னா ஒருவேளை கர்த்தர் அவங்க அந்த இடத்துக்கெல்லாம் நீக்கி போட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு படிக்கட்டாக மாற்ற கர்த்தர் கிருபை செய்வாங்க. ஹல்லேலூயா. சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். நல்லா பார்த்துக்கோங்க. எஜமானுக்கு நீங்கள் எஜமான வேலைக்காரன் உள்ள தொடர்பு நீங்கள் கட் பண்ணினா, கணவன் மனைவிக்குள்ளே அவங்க வளர்ச்சிக்கு ஏதுவாக நீங்கள் செய்யாமல் அவங்க தேசத்துக்கு செய்யறதுக்குள்ளாக ஒரு சொத்தோ ஒரு பணமோ ஒரு காரியமோ நீங்கள் செய்யாதபடிக்கு இடர்களை காணப்பட்டினால் குற்றவாளி மாத்திரமல்ல, நீங்கள் சபிக்கப்பட்டவனாக இருப்பீன்னு சொல்லுறாரு. நிச்சயமாக அவன் இடல் உள்ளவன் என்னவா மாறுவான். முதல்ல குற்றம் பார்த்தோமா, இப்போ என்னவா பார்க்குறோம், சபிக்கப்பட்டவனாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். சபிக்கப்பட்டவன் தான் அந்த கல்லை கட்டி விடுறாங்க, கடலுக்கு விடுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். 7 வாசிங்க. பாருங்க, இப்போ விஷயத்தை நான் சொன்னோம்ல,
இப்போ அது ரெண்டு பேரும் பிரிச்சதுனால இவன் தேசத்தை செய்ய போனதுனால இவங்களுக்கு அடிவிடாது. யாரு கூட 7ஆம் வசனம் மறுபடியும் அழுத்தி வாசிங்க. இடரில் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, ஆ. இடர்கள் வருவது அவசியம். பிரச்சனை இருக்கதாங்க செய்யும். ரைட்டு. ஆனாலும் எந்த மனுஷனால் இடரில் வருகிறது, எந்த மனுஷனால, எந்த பிளாக்கிங் ஸ்டோனால, எந்த ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக்னால இடர் உண்டாகுதோ அவனுக்கு ஐயோ. ஹல்லேலூயா. நம்ம ஏன் கொடுப்பான்? அவன் வந்து அவனுக்கு பிரித்து கொடுத்துட வேண்டியது. அவன் தேசத்தை செஞ்சுட்டு போகிறான், அவனுக்கு தேவனுக்குள்ளவர் எப்படி இருக்க செஞ்சுட்டு போகிறான். நாம ஏன் அதை தடுப்பானே? நம்ம ஏன் தடுப்பானே? தடுக்கவே கூடாது. நாம பிறர் தேசத்தை செய்யறதுக்கு நான் எக்காத்து கூட தடுக்கவே கூடாது. தடுத்த அது பேர் என்னங்க? அது பேர் என்னது? தடுத்தவனுக்கு ஐயோ. ஆனால் தடுத்த அது பேர் என்னது? இடரல். தேவனுடைய பசங்க சோத்திரம் உண்டாக. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சர் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டிருக்கோம். அதில் வேறு ஏதாவது ஸ்டூடெண்ட் வந்து நீ அங்கே போவதில்லா, நான் வரும்போது நீ போடா அப்படின்னு தடுத்து நிறுத்தினாலும் அது என்னது? அவனுக்கு அவன் என்னவா மாறுறான்? அவன் பிளாக்கிங் ஸ்டோனாக மாறுறான், அவன் குற்றவாளியாக மாறுறான், அவன் சபிக்கப்பட்டவனாக மாறுறான். பாருங்கள், இடல் உண்டாக எவ்வளோ பெரிய விஷயம் பின்னாடி இருக்கு பாருங்க. அவன் என்னவா மாறுறான்? தடுப்புக்கெல்லாம் மாறுறான். 3 விஷயம். ஒரு இடம்னா என்னவா மாறுறான்? அவன் ஃபஸ்ட்டு தடுப்புக்கெல்லாம் மாறான். ஒருத்தர் தேசத்தை செய்கிறதுக்கு அவன் என்னவா மாறுறான்? ஒருத்தர் தேசத்தை அவங்களுக்குள்ள உறவை நீங்கள் தடுக்கும் போது அவங்களுக்கு அப்போ நீங்கள் தேசத்தை தடுக்கிறதுனால நீங்கள் தடுக்கலாம் மாறுறீங்க. அடுத்து குற்றவாளியாக மாறுறீங்க. நீதிமொழிகள் 30:10 பிரகாரமாய். அதே மாதிரி அவன் என்னவா மாறுறீங்க? நீங்கள் சபிக்கப்பட்டாலும் மாறி. 3 காரியம் இந்த இடல் உண்டாதாகும். அப்போ இடல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு எஜமானுக்கு ஒரு வேலைக்காரன் செய்ய காரியத்தை நீங்கள் எக்காந்து கொண்டும் தடுக்கக்கூடாது. தேவசத்தில் செய்கிற ஊழியனை எக்காந்து கொண்டு நீங்கள் தடுக்கக்கூடாது. அல்லது மனைவி கணவன் செய்ய வேண்டிய கடமையை செய்யறதுக்கு எக்காந்து கொண்டும் தடுக்கக்கூடாது. பிள்ளைகள் தன் தகப்பன் செய்ய வேண்டிய கடமை செய்ய எக்காந்து கொண்டும் தடுக்கக்கூடாது. மற்றும் இந்த மாதிரி நிறைய நம்ம ஒரு பாஸ், அதாவது ஒரு ஸ்டாஃப் ஒரு பாஸுக்கு செய்ய வேண்டிய ஆஃபீஸு ஒர்க்கை செய்யறதுக்கு நம்ம எக்காந்து கொண்டும் தடைப்படக்கூடாது. இப்படி நிறைய காரியங்கள் அவங்கவுங்க தேசம் செய்யறதுக்கு நம்ம என்னவா மாறக்கூடாது? தடைக்கல்லாக மாறக்கூடாது. அப்படி மாறினா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அவன் குற்றவாளி என்னப்படுவார், அது மாத்திரம் சபிக்கப்பட்டு என்னப்படுவார், விசேஷமாக தடுப்புகள் என்ற பெயரை பெற்றுள்ளவர்களாக மாறுவார். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. ஆகிய இந்த ஸ்டம்பிளிங் பிளாக் நம்ம மத்தியில் என்ன செய்யக்கூடாது? ஸ்டம்பிளிங் பிளாக்காக நாம் என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. இடல் உள்ளவர்களாய், இடல் பண்ணுறவர்களாய் நாம் என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. இது முதல் பாயிண்ட். இந்த சத்தியத்திலிருந்து பார்க்குறோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த இடல் உண்டாக்குற ஆட்களை, இந்த இடலை உண்டாக்குறாரு கர்த்தர் என்ன பெயர் வச்சிருக்காரு தெரியுமா? சாத்தானே என்று சொல்லுகிறார். இடல் முதல்ல என்ன பார்த்தோம்? குற்றப்படுத்த பார்த்தோம், சபிக்கப்பட்டவன்னு பார்த்தோம், குற்றவாளின்னு பார்த்தோம். இங்கே கர்த்தர் இங்கே என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்ல வாசிங்க. அதே மத்திய 14:22-23 முதல் பகுதி சாத்தானேங்கிறார். ஏன் தெரியுமா? அந்த இடல் உண்டாக்குறது சாத்தானாவி உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடல் உள்ள என்ன அர்த்தம்? என்னாவி உள்ளவர்கள் இருக்காங்க? பசுத்தாவில இல்லை, சாத்தானாவில. யாராவது 2 பேருக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை மூட்டினா, அக்கா தம்பிக்குள்ள பிரச்சனை மூட்டினா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை மூட்டினா, ஒரு பாஸுக்கும் ஒரு ஸ்டாஃபுக்கும் ஒரு பிரச்சனை மூட்டினோம்னா, ஒரு ஊழியரும் தேவனும் தேசத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு பிரச்சனையை மூட்டினா அது பேர் எழுதுங்க. அவன் என்ன ஆவி உள்ளவர்கள்? சாத்தான் ஆவி உள்ளவர்கள் சொன்னார். இதே ஆண்டவர் சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு இது பிடிக்கல, நீ இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒரு முற்போக்கா சொல்லியா பிற்போக்கா சொல்லாத அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். கர்த்தருக்கு என்ன சொன்னா தெரியுமா? சாத்தானேனா, சாத்தான்னா இந்த விஷயம், இந்த வேலையை செய்யும். நீ நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சபைக்குள்ளே வந்து நிறைய பேர் இடங்கள் இருக்கும். பிற ஊழியத்தை செய்யறதுக்கு தடுப்படுறாங்க. ஒரு தலைவர் தான் ஊழியம் செய்ய தடுக்கிறாங்க. கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. அது பண்ணுறாங்க, இந்த வேலையை பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க. அவங்களுக்கு விரோதமாக இன்னொரு கூட்டத்தை எழுப்புறாங்க. 1ஆவது அணி 2ஆவது அணி 3ஆவது அணி போயிடுச்சு. இதெல்லாம் என்ன தேசத்தை நினைக்கிறீங்களா? பிற ஊழியத்தை இடலாக்குறதுக்காக செய்கிறார்கள். பிற ஊழியத்தை இடலாக்குது. அந்த இடலாக்கப்பட்டவன், அதாவது அந்த இடலாக்கப்பட்டவன் தேவனிடத்தில் வேண்டினான்னு வச்சுக்கோங்க, இந்த இடல் ஆக்கினவன் பெரிய துன்புறுத்தலுக்கு ஆளாவான், சபிக்கப்பட்டவனாக இருப்பான், குற்றவாளியாக இருப்பான். விசேஷமாய் அவன் சாத்தானோட ஆவியாக இருப்பான். இது அவங்களுக்கு இப்போ தெரியாது, இன்னொரு நாள் தெரியும் தாம் என்ன ஆவி உடையவளாக இருந்தாங்கன்னு சொல்லி. தேவனுடைய சோத்திரம் உண்டா. இப்போ அவங்களுக்கு காரியம் சாதமாக தான் இருக்கும். இப்போ கோர்ட்டை மீறி செஞ்சால் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயமா தெரியாது. இப்போ சாதமாக இருக்கும். ஒரு நாள் நிச்சயம் தெரியும் தாம் என்ன ஆவி உடையவளாக இருந்தாங்கன்னு சொல்லி. இடலை உண்டாக்குற நிச்சயமாக என்னதான் இருப்பார் அவர்கள்? இந்த வசன பிரகாரம் சாத்தான ஆவி தான்
ஊழியத்தை இடல் செய்கிற ஆவி சாத்தான் ஆவி. ஒரு ஊழியத்தை ஊந்து கட்டுற ஆவி, உற்சாகப்படுத்துகிற ஆவி பரிசுத்த ஆவியானவன். இந்த ஊழியத்தை இடல் செய்கிற ஆவியை கர்த்தர் இன்று முதல் அகற்றி போடுவாராக. ஹல்லேலூயா. ஊழியத்தை ஏகாந்து கொண்டும் இடல் செய்ய முடியாது, யாரும் நடக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் நாட்டில் எச்சரிக்கிறார். ஒரு மனுஷன் தேவனுக்கும் ஒரு ஊழியருக்கும் உள்ள தேசத்தை செய்ய முடியாது தடுக்கிற ஆவியை சாத்தானோட ஆவியா. இந்த ஆவி என்ன செய்யும்? நிச்சயமாக தேசத்தை செய்யறதுக்கு என்ன செய்யும்? தடுக்கும். ஆகையினால நாம் இந்த இடல் உண்டாக்குறவளா நாம் செய்யக்கூடாது, காணக்கூடாது. அப்போ இது என்ன ஆவி உடவளாக இருக்கிறோம்? ஒரு இடல் உண்டாக்குனா சாத்தான் உடவளாக இருக்கிறாரு சொல்லி கர்த்தர் நாட்டில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். மூணாவது காரியம், பின்னாலே போ என்று சொல்லி கர்த்தரங்களை தள்ளி விடுகிறதை பார்க்கிறோம். சில இடங்களில் நம்ம இடல் வாழ்க்கையில் சில ஆத்துமாக்களை தள்ளி விடுறதை நம்ம செய்வோம். அது ஏன் என்று சொன்னால் அது இடல் உண்டாக்குற ஆவியாக உண்டாக்குது, அதனால் அவர் தள்ளி விடுறோம். இங்கே பின்னாக போன்னு சொன்னால் தேவனுக்கு அது இயேசு தேவனாக இருக்கிறவையா தேவன் விட்டு தூரம் போன்னு சொல்லி அர்த்தம். என்ன அர்த்தம்? தூரம் போன்னு சொல்லி. அப்போ இடலை உண்டாக்குற ஆவியெல்லாம் உண்டாக்குற ஆவியெல்லாம் எங்கே நிற்கும்? தேவனை விட்டு தூரம் தான் நிற்கும், தள்ளி தான் நிற்கும். சிலங்க பாருங்கள், நம்ம ஒரு தனிமையை வாழ்க்கிற மாதிரி இருக்கும், ஒரு தூரமாக தேவனுக்கு நம்ம போன மாதிரி இருக்கும். நம்ம பாவமே இறைவன் நம்மளை பிரித்ததுன்னு சொல்லி ஏசையெல்லாம் வாசிக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்னா இறைவனுக்கு நமக்கு ஒரு தூரமாக இருக்குன்னு காரணம் என்ன அர்த்தம்னா யாருக்கோ நீங்கள் இடல செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் தேவனோட தனியாக இருக்கிறீங்க, ஒரு தூரமாக இருக்கிறீங்க அப்படி உங்கள் ஆத்மாவில் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உணர்ந்து கொண்டீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? யாருக்கோ நீங்கள் பெரிய பாவம் செஞ்சதுனால அப்படி உண்டானவங்களும் அது ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் ஆவிக்கு வாழ்க்கையில் நம்ம பாவம் செய்யாமல் இருக்கிற ஒரு காலத்தில் நாம் தூரமாக இருக்கிறோம், ஒரு தனிமையாக இருக்கிறோம், தேவனோட தூரமாக இருக்கிற மாதிரி உணர்ந்து கொள்கிறோம், ஃபீல் பண்ணுன்னு சொன்னால் பிறருக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? இடல் உண்டாக்குன்னு சொன்ன கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? பின்னால் போன்னு சொன்னார். என் தூரம் போன்னு சொல்லி அர்த்தம். என் பக்கத்தில் நீ நிற்கக்கூடாது. இடல் உண்டாக்குற ஆவி நிச்சயமாக பாருங்கள், இடல் உண்டாக்குற ஆவி தேவனோட சேர்ந்து இருக்கவே முடியாது. அவன் பின்னாக தான் இருக்க முடியும். தேவனை மறந்து தான் இருக்க முடியும். அவன் தேவனுக்கு தூரப்பட்டு தான் இருக்க முடியும். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக இந்த 3 சத்தியங்களை இங்கே பார்க்கணும். என்ன அப்படின்னா இடல் என்ன இந்த வேத பகுதி 3 காரியங்களை பார்க்கணும். என்ன அப்படின்னா இடல் என்று சொன்னால் ஒரு எஜமானுக்கும் வேலைக்காரனுக்கும் செய்யக்கூடிய கடமைகளை செய்யறதுக்கு தடுக்கிற மாறாக இருக்கிறதா ஒரு இடல் உண்டாக்குற ஒரு காரியமாகும். ஒரு கணவன் மனைவிக்கும் அவங்க மனைவி செய்யக்கூடிய காரியம் தடுப்புகளை அவர் காணப்பட்டவனா அவன் இடல் உண்டாக்குறான்னு அர்த்தம். தேவனுக்கும் ஊழியக்காரன் தேவனை செய்ய வேண்டிய சித்தத்தை செய்யறதுக்கு தடுக்கலாம் இருக்கிறவங்க இடல் உண்டாக்குறான்னு சொல்லி அர்த்தம். பிள்ளைகள் தன் மகனுக்கு செய்ய வேண்டிய பிள்ளைகள் தகப்பன் செய்ய வேண்டிய காரியம் செய்யாமல் எவனா தடுத்தாங்கன்னா அவன் அங்கே ஒருத்தவங்க இடல் உண்டாக்குறான்னு அர்த்தம். அண்ணன் தங்கச்சி செய்ய வேண்டிய கடமைகளை தடுக்கிறானா அது ஒருத்தர் தடுக்கிறானா அவன் இடல் உண்டாக்குறான்னு அர்த்தம். தகப்பன் பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரணம் யாராவது உள்ள பூந்து கூட பிறந்தவங்க வேற யாராவது தடுக்கிறாங்கன்னு சொன்னால் அக்கா தம்பிக்குள்ள பிரிவுண்டை உண்டாக்குறேன்னு சொன்னால் அதை இடல் உண்டாக்குறன்னு அர்த்தம். இவர்கள் குற்றவாளி என்னப்படுவார், இவர் சபிக்கப்பட்டவர் என்னப்படுவார், விசேஷமாய் இவர்கள் அதாவது தண்டனைக்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இது முதலாவது பாயிண்ட். 2வது பாயிண்ட், இவர்கள் சாத்தானாவி உடையவர்கள் என்று சொல்லி என்று பார்க்கிறோம். 3வது பாயிண்ட், இவர்கள் தேவனுக்கு என்ன செய்வார்கள்? தூரம் நிற்பார்கள், சேர்ந்து நிற்க முடியாது என்று சொல்லி அர்த்தம். இந்த 3 காரியங்களை நாம் வேத பகுதியை கற்றுக்கொள்கிறோம். ஆகையால் நம்ம எக்காந்து கொண்டோம். நம்ம அறிஞ்சோ அறியாமோ சிலருக்கு இடலாம் இருந்திருக்கலாம், சிலருக்கு அறியாமையே கொண்டு இருந்திருக்கலாம், சிலர் தெரிஞ்ச இடலாம் இருந்திருக்கிறோம். நம்ம இடல்படுற ஆவியை இன்னொரு நம்ம அற்றுப்போக கற்று பண்ணுவதாக, ஐக்கியப்படுற ஆவியை கற்று நமக்கு உண்டாக்குவார்கள். 7% சோத்திரம் உண்டாதாக இடல் காரியத்தை நம்ம என்ன செய்வோம்? நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவோமாக. பிறருக்கு நம்ம ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக ஒரு படிக்கட்டாக காணப்போம் தவிர தடைக்கல்ல நாம் என்ன செய்யக்கூடாது? காணப்படக்கூடாது. நமக்கு தெரியாமல் செய்கிறோம், நம்மளை அறியாமே நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு சிலதை நான் பார்த்துருக்கேன் என் வாழ்க்கையில். பிள்ளைகள் கூட மனைவி தன் கணவன் செய்யும்போது ஒரு தடைக்கலாக இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த மனைவி கணவன் செய்யக்கூடிய ஒரு பொருள் செய்ய போவாங்க. இந்த பிள்ளைகள் மேலே பாரப்பட்டு அவர் செய்ய வேண்டாம், அவர் அப்புறம் பார்த்து சொல்லி வெண்டு பக்கம் திரும்புவாங்க. பிள்ளைகள் பார்த்து இது ஒரு விதத்தில் அந்த பிள்ளை இடலாக்குனது தான். ஆனால் பிள்ளை அறியாமல் செஞ்சதுனால கர்த்தர் நம்ம மன்னிப்பாருங்க. 7% சோத்திரம் உண்டாது. ஆனால் ஆவிக்குள் வளர்ந்து வந்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை எக்காந்து கொண்டு தெரிஞ்சோ தெரியாமலையும் செய்யக்கூடாது. ஆனால் வாழ்க்கையிலே நம்ம செய்யக்கூடிய காரியத்தில்
ஒன்று என்னது? பிறரை இடல் உண்டாக்காமல் இருப்பது. அதாவது தேசத்தில் செய்பவரை நாம் தடுப்பது. அவங்களோட எஜமானுக்கு கடமையை செய்கிறதை நாம் தடுப்பது. அவங்களுக்கு உறவுக்குள்ளே செய்ய வேண்டிய கடமை செய்கிறதை தடுப்பதான். ஸ்டாப் பண்ணுறோம். இந்த மாதிரி காரியங்களை இடல் உண்டாக்க சொல்லியும் சொல்லுங்கள். அடுத்த வருஷம் உண்டாதாக இங்கே பாருங்கள். இப்போ இந்த காரியத்தை அறிந்து கொண்டீங்களா? இயேசு தன் வாழ்க்கையிலே நடப்பட்டார். எக்காந்து கொண்டு அவர் எந்த இடத்துல இடலாவே இருந்ததில்லை. வாசிக்கலாம். மத்திய 17ஆம் அதிகாரம் 27 வாசிக்கலாம். மத்திய 17:27. நாம் அவர்களுக்கு இடலாயிடாதபடிக்கு கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுற மீனை எடுத்து வெளிப்படத்தை காண்பாய். எனக்கா உனக்காக கொடு. ஏன் தெரியுமா? அவன் அந்த பணத்தை வாங்கி அரசாங்கம் ஒப்படைச்சி அரசாங்கம் ஒரு வேலை செய்ய வேண்டும். அப்படிதானே? நம்மகிட்ட வாங்கி நம்ம அதை கொடுக்கணும் அவசியம் இல்லை. இந்த வசனம் படித்து பார்த்தே தெரியும். நம்ம பிள்ளைகள் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஆனாலும் என்ன செய்ய வேண்டும்? அவர்களும் கவர்மெண்ட் அந்த வேலை செய்யத்தக்க வரி பணத்தை நாம் என்ன செஞ்ச வேண்டும்? ப்ராம்ப்டாக கட்டிட்டு நாம் எக்காந்து கொண்டு பிளாக்கிங் ஸ்டோனாக இருக்கோட ஸ்டம்பிங் பிளாக்காக வந்து பூமியிலே இயேசு இருந்த காலத்தில் அவருக்கும் சீடர்கள் சேர்த்து வரி பணத்தை கட்டின்னு செஞ்சார். யாருக்கும் இடலாகாமல் இருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கி இந்த சபைக்கு வேண்டிய செயல் சர்வை பண்ணுறதுக்கு தசமபாகம் ரொம்ப பயனுள்ளதாக காணப்படுகிறது. தசமபாகத்தை கொடுக்குறவர்கள் எக்காந்து கொண்டும் தம் மடியில் வைத்துக் கொண்டும் தம் பேங்கில் வைத்துக் கொள்வதும் தம் செலவு பண்ணுறதாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவங்க சபை வளர்ச்சிக்கு அவங்க அறியாமே அவங்க ஒரு தடைக்கலாக இருக்கிறார்கள், இடலாக இருக்கிறார்கள். நீங்கள் ஒருவேளை தசமபாகம் ப்ராம்ப்டாக அந்த டைமில் கொடுத்தீங்கன்னா ஒருவேளை சபை வளர்ச்சிக்கு தேசத்துக்கு சேர்க்க என்னவோ வருவது ஒரு 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 ஊக்கத்தொகையாக இருக்கும், ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? 2 மாதம் 3 மாதம் கழித்து தசமமாக கொடுக்குறோம். இது ஒரு விதத்தில் சபைக்கு இடம் செய்கிற காரியம் தான். அந்த ஊழியர்கள் அந்த தசமத்தை சந்திக்காதனாலே ஒருவேளை அவர்கள் அந்த பணத்தை அந்த தேசத்தில் செய்கிற சில காரியத்தை தள்ளி கூட போட்டிருப்பாங்க. யாருக்கு தெரியும்? வெளியே சொல்ல மாட்டார்கள். ஒரு தசமமானது ப்ராம்ப்டான டைமுக்கு வராதனால சில ஊழியர்கள் தேசத்தில் செய்ய தடுக்கலாக இருக்கிறார்கள். அது காரணம் விசுவாசியாக இருக்கலாம். தயவுசெய்து விசுவாசிகளை பார்க்கணும். இயேசு ஒரு மாதிரியாக காமிச்சார். நாம் அவருக்கு இடலாக அப்படிக்க அந்த பணத்தை எடுத்து வந்து கவர்மெண்ட்டை நீ செட்டில் பண்ணிவிடு, நம்ம யாருக்கும் இடம் உண்டாக்க வேண்டான்னு. இது கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இந்த வருஷம் வாசித்து பாருங்கள். நாம் கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. இருந்தாலும் அவங்க ஒரு இடலாக இருந்தால் நம்ம என்ன செய்ய வேண்டாம்? இந்த காரியத்தை நம்ம செய்ய வேண்டாம். நம்ம கொடுக்காங்கன்னா ஒரு இடம் ஆயிடுச்சுன்னா அந்த காரியத்தை செய்ய வேண்டாம். இடம் ஆகா படிக்க நம்ம என்ன செய்வோம்? அதை ப்ராம்ப்டாக கொடுத்துருவோம். ஒரு சபைக்கு நீங்கள் ஒரு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, ஒரு சபைக்கு ஒரு கரம் கொடுத்துட்ருக்கீங்க, சபைக்கு நீங்கள் தாங்குறீங்கன்னா தயவுசெய்து அது அந்தந்த காலத்தில் அதை செய்ய பாருங்கள். அதுதான் உங்களை வந்து என்ன செய்யும்? அது தடைக்கெல்லாம் மாறாபடிக்கு மாற்றும். உங்களை இடலுக்கெல்லாம் மாறக்கெல்லாம் ஆகாபடிக்கு பாராட்டுக்கொள்ளும். நீங்கள் ஒரு அதை தாமதிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்குள்ள ஒரு இடல் உண்டாக்கிட்டு தான் உங்களுக்கு தெரியாது. எந்த பிரச்சனை எதனால் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. எந்த இடல்னால நீங்கள் அந்த தசமாத ஒரு எந்த இடம் இருந்தாலும் நீங்கள் பிரச்சனை உண்டாச்சுன்னு தெரியாது. தசமாத நீங்கள் தாமதத்தை கொடுக்கறனாலே உங்களுக்கு வந்திருக்கலாம். தசமாதம் தாமைக்கு கொடுக்கறனாலே அந்த சாத்தான ஆவியை உங்களுக்கு போராடி இருக்கலாம். தசமத அதாவது நம்ம செய்தி பிரகாரம் அது சாத்தான ஆவியாக இருக்குது, இடர் உண்டாக்குறது. தசமதம் தாமமாக கொடுத்ததுனாலே நீ தேவனோட தூரம் போய் ஒரு தனிமையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணலாம். உங்களுக்கு தெரியாது நம்ம ஏன் அப்படி ஒரு கிறிஸ்துவ இருந்தும் சர்ச்சுக்குள்ள இருந்தும் சபைக்குள்ள இருந்தும் ஏன் நம்ம ஒரு தூரப்பட்ட மாதிரி இருக்கிறோம், ஒரு பாரப்பட்டிருக்கேன்னா எங்கே நீங்கள் இடத்துல பண்ணிருக்கீங்க, எங்கே யோசித்து பாருங்க. உங்கள் பண விஷயத்தில் சபைக்கு செய்ய வேண்டியதை பின்வாங்கி இருந்திருப்பீங்க. இந்த 7% சோத்திரம் உண்டாதாக. ஆகையால் இயேசுங்க மாடலை காமிச்சா யாருக்கும் இடர உள்ளாக அப்படிக்க அவர் செய்தார். கவர்மெண்ட் வேண்டிய செட்டில்மெண்ட்டை கரெக்டாக செட்டில் பண்ணி கேட்டார். ஆகையால் நாம் ஒரு மனுஷன் தேசத்துக்கு செய்கிறதுக்கு நம்மளோட காணிக்கை உதவுன்னு சொன்னார். அதை தாமதிக்காமல் கொடுங்க. நீங்கள் இடலாக இருக்க மாட்டீங்க, இடலுக்கெல்லாம் இருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை அப்படி இடல் இல்லாதனால உங்களை என்ன செய்வார்? ஆசைப்பார். என்னிடத்தில் இடலானவன் என்னவா இருப்பான்? பாக்கியவானாக இருப்பான். ஆகையால் அந்த தசமா காணிக்கை கரெக்டாக நீ கொடுக்கறதுனால நீங்கள் இடலுக்கெல்லாம் இல்லை, இடலாக தேவனுக்கு இல்லை, சபைக்கு இடலாம் இல்லை, தேசம் செய்கிறவர்களுக்கு நீங்கள் இடலாம் இல்லை. ஆனால் கர்த்தர் உங்களை ஆசைப்பார். சோத்திரம் உண்டாதாக. இங்கே பேதுருவும் பார்த்தோம், இயேசுக்கு அவர் தேசம் செய்கிறது இடலாக இருந்தார். அதை கர்த்தர் என்ன சொன்னால், சாத்தானே நீ பின்னாடி போன்னு சொல்லி அதட்டினார். அவர் அங்கே பார்த்தார். பின் இந்த காரியத்தை இயேசுக்கு பிடிக்காத இடல் காரியத்தை நாம் செய்கிறோம் என்று அறிந்த பின்னு அவர் வாழ்க்கையில் இடலை செய்யவில்லை. பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு இடம்னா என்ன? ஒரு மனுஷன் தேசத்தை செய்யறதுக்கு இவன் என்ன செய்யற? குறுக்கெல்லாம் ஒரு தடைக்கெல்லாம் காணப்படலை. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
அப்போஸ்தலர் 11:16 சரி 11:16 யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். என்ன தெரியுமா, பேதுரு வந்து இந்த மாதிரி கொரே வீட்டுக்கு போ சொன்ன உடனே, ஆண்டவரே நான் அங்கே போவதா யூதர் வந்து போவேன், எப்படி புரஜாபத்து போவேன் என்று சொன்ன உடனே அவருக்கு தரிசனம் காணப்பட்டது. அந்த கூட எழுது பறவை வந்து அடித்து பூசி என்று சொன்னார். கர்த்தர் அவனை பேதுரு சொன்னார், ஆண்டவரே இது ஆகாது, நான் இந்த மாதிரி மாம்சத்தை சாப்பிட மாட்டேன்னு சொன்னார். அவனை பேதுருட்ட கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, தேவன் சுத்தமாக்கினதை நீ அசுத்தம் என்று சொல்லாதே. தேவன் சுத்தமாக்கினதை நீ அசுத்தம் சொல்ல எச்சரித்தார். அப்புறம் ஏற்றுக்கொண்டார், கொர்நேலியுவுக்கு போனார். போன இடத்துல என்ன உண்டாயிட்டு தெரியுமா, பரிசுத்த ஆவியினால் அவர்களே நிரப்பப்பட்டார். அப்போ ஒரு பிரஜாதியை பரிசுத்த நிரப்பப்பட்ட எல்லாரும் பிரமித்தார்கள். அப்போ ஒரு காரியம் ஞாபகம் வந்துச்சு, என்ன அப்படின்னா, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுப்பார், ஆனால் பரிசுத்த ஆவியான என்ன செய்வார், ஞானஸ்தானம் கொடுப்பார் என்கிற காரியத்தை உணர்ந்து கொண்டு வந்து, அப்போ அவர்களுக்கு தேவன் அவர் தேசம் செய்ததுக்கு என்ன செய்ய கொடுக்காரு, அனுமதி கொடுக்கான்னு சொல்லி இவர் என்னவா செஞ்சாரு, தடைக்கல மாறுகள்ல. அதனால என்ன செஞ்சாரு, உடனே அந்த தரிசன பிரகாரம் நடந்துதான் அந்த கொர்நேலியுவுக்கு போனார். அங்கே அந்த தரிசன பிரகாரம் அவர் தடைக்கலங்கிறது அங்கே நிரூபிக்கப்பட்டது. இப்போ வருஷத்தை பெற்றுக்கொண்டார். இப்போ 17 வாசிங்க. ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவனுடைய வார்த்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வார்த்தை அனுக்கிரகம் பண்ணி நமக்கு அனுக்கிரகம் பண்ண போறோம், அவருக்கும் அவங்க அவங்களுக்கு அந்த தேசம் செய்யறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கும் போது, அவங்களுக்கு புறஜாதியம் இயேசுவோட இணைந்திருக்க அனுமதி கொடுத்திருக்கும் போது, இயேசுவோட சேர்ந்து இருக்கும் போது, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு, அதாவது பரிசுத்தாவினால் அபிஷேகப்பட்டு ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இருக்கும்போது நாம் என்ன செய்யக்கூடாது, வாசிக்கலாம், தடுக்கக்கூடாது. தேவனை தடுக்கிறதுக்கு நான் ஏமாத்திரம். ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் பார்த்துக்கங்க, இங்க சொல்லப்பட்ட பயன்படுத்த வார்த்தையை பார்த்துங்க. இயேசு தேசம் செய்து பேதுரு அன்னைக்கு என்ன செஞ்சார், தடுத்தார். அப்போ சாத்தானே நீ தூரம் போன்னு சொன்னா எச்சரித்தார். அவன் தெளிவாயிட்டான். இப்போ பேதுரு என்ன சொல்றார், இப்போ தேவனுக்கு அவங்க சேர்ந்திருக்கத பசுத்தாய் பெற்று புறஜாதியர்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு, நமக்கு அருளப்பட்ட வார்த்தை அவர்களுக்கு உண்டு, நமக்கு அருளப்பட்ட பசுத்தாவை அவர்களுக்கு உண்டு அப்படின்னு நான் நினைவு கூறும்போது நாம் என்ன செய்யக்கூடாது, தடுப்பது எம்மாத்திரம் அப்படின்னு என்ன செஞ்சாரு, இடல் கல்லாங்க இல்லை. அவர் நினச்சிருந்தா புறஜாதிகள்லாம் போக முடியாதுயா, ஏன் அடைக்கப்பட்ட முடியாது எல்லாம் கிடையாது, என் பவுண்டரி விட்டு வெளியே இருக்குது, நான் எனக்கு செய்யக்கூடாது நினச்ச பேர் சொல்லிட்டு போயிடலாம். தேவன் ஒரு காரியத்தை அனுகிரகம் பண்ணி அவங்க தேசத்தை செய்யறதுக்கு ஒரு பாயிண்ட் ஒரு வழி வகுத்துருக்காருன்னா நாம் என்ன செய்யறதுக்கு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக தான் இருக்கணும் தவிர, ஒரு படிக்கட்டாக இருக்கணும் தவிர நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை பெற்றுக்கொள்ளாது விரட்டி விடுற மாதிரி என்ன செய்யக்கூடாது, தடைக்கல்லாக இருக்கக்கூடாது, இடல்கல்லாக இருக்கக்கூடாது. அது பேர் என்ன செஞ்சார், பின் வாழ்க்கையில் இயேசு மரணத்துக்கப்புறம் பசுத்தாய் பெற்றதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சார், இடல்கல்ல வாழ்க்கையில் எடுத்து போட்டு என்ன செஞ்சார், இனிமேல் வாழ்க்கையில் என்னவா மாறினார், புறஜாதியாக இருக்கும் என்னவா மாறினார், படிக்கெல்லாம் மாறினார், தடைக்கெல்லாம் மாறவில்லை. ஹல்லேலூயா. ஒரு நல்ல மாற்றத்தை இங்கே பேதுரு மாறினார்ன்றது நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அப்போஸ்தலர் பவுலும் இதே வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நான் யாருக்கே சொல்லிருக்கேன், இயேசு போடுற வார்த்தையெல்லாம் அப்போஸ்தலர் பவுல் என்ன செய்கிறாரு, அவர் பயன்படுத்துகிறார். அவரும் யாருக்கு இடலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். வாசிக்கலாம், வாசித்து முடிக்கலாம். 10:33 வாசிக்கலாம். பாருங்க, இப்போ விஷயத்தை பாருங்க. நீங்களும் நல்லா கேட்டுங்க, 2 பேர் வராங்க பாருங்க. நீங்களும் யூதருக்கும், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது தேவ ஜனங்கள் என்கிற அந்த ஜனங்களுக்கும், தேவ ஜனங்கள் இல்லாத அந்த கிரேக்கருக்கும் புறஜாதியருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடலற்றவர்களாய். ஆமென். ஹல்லேலூயா. அன்னைக்கு இயேசு அதே டாக்டர் நம்பர் திருப்பி யாருக்கு கொண்டு போறாரு, அப்போஸ்தலருக்கு அவர் போதித்தார். பேதுரு அந்த மாதிரி நடைமுறைக்கு கொண்டு வந்தார். இங்கே அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாரு, 3 காரியம் கொண்டாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இப்போ ஃபார்ம் பண்ணப்பட்ட இந்த சபைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, இடம் இல்லாம இருங்கன்னு சொல்ற. ஹல்லேலூயா. அதே வார்த்தை அப்ப பாருங்க, இந்த 3 பேரும் ஒரே வார்த்தை டீல் பண்றாங்கன்னா இந்த டாக்டரின் எவ்வளவு முக்கியம் என்று பாருங்க. இவரே இடலை பற்றி பேசிட்டு நாங்கள் யாருக்கே இடலை பண்ணா நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கணும், ஒரு டாக்டரினோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கணும், எதை செய்யக்கூடாத காரியம் மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இயேசுக்கு சொன்ன வார்த்தையே பேதுரு என்ன செஞ்சார், இயேசுக்கு பேதுரு சத்தம் போட்டால் பேதுரு காதலை வாங்கி பிற்பாடு அதை ஊழியத்தில் நடைமுறை கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் பவுலும் கொண்டு வந்தார். அப்போ 3 பேரும் இந்த இடரை உண்டாக்காத காரியத்தில் தீவிரமாக இருக்கிறாங்க.
அப்போ அப்போஸ்தலத்தை ஃபாலோ பண்ணுற நம்மள என்ன செய்யணும்? இடர் உண்டாக்குற காரியத்தை என்ன செய்யணும்? தீவிரமாக இருக்கணும். அங்கே என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவட சபைக்கும். நீ எத்தனை பேர் நீ தேவட சபைக்கு இடர் உண்டு பண்ணிட்டு இருக்காங்க? இங்கே போகாதீங்க, இங்கே போகாதீங்க, யார்கிட்ட வேணால் போங்க, அவர்கிட்ட மட்டும் போகாதீங்க, யார்கிட்ட வேணால் போங்க, இந்த பிரான்ச்சுக்கு போகாதீங்க. இது ஒரு வகையில் இடர்கள் உண்டாக்குற காரியம் இல்லையா? இது வேறாவி உடையவர்கள், இவங்க தேவனுக்கு தூரம் போயிட்டார்கள். இது பிறகு படிக்கட்டாக இருந்தவர்கள் இவங்க தடைக்கலாக இருக்கிறார்கள். இந்த மாற்றத்தை அவங்களுக்கு உண்டானது நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒரு சபைக்கு போகாதீங்க, என்ன தவிர இங்கே போக யாராவது ஒருவங்க வற்புறுத்துனாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க என்ன ஆகுறதையும் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த சபைக்கு அவங்களுக்கும் போயிட்டு இருந்தாலே தடுக்கினா போகாதாலும் பிரச்சனை இல்லை. போயிட்டு இருந்த ஆளை போய் தடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இடக்கலாக இருக்கிறீங்க, தடைக்கலாக இருக்கிறீங்க, இடல உண்டாக்குறக்கெல்லாம் இருக்கிறீங்க. இது வேறு ஆவின்னு சொல்லி அந்த ஆத்மா புரிஞ்சுக்கணும். 3 வாரம் ஒரு ஃபேமிலி வந்துச்சு, யாரோ சொன்னாங்க இங்கே போவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வர மாட்டேங்கிறாங்க. என்ன கேட்டால் அந்த பாஸ்டர் அவங்க பாஸ்டருக்கு அவங்களுக்கு போகக்கூடாது, வீட்டில் சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல, தயவுசெய்து அந்த உங்கள் பிரான்ச் மட்டும் வர பிரான்ச். இதெல்லாம் என்னங்க டாக்டரின்னு? இங்கே 3 பேர் சொல்கிறாங்க. இயேசு சொல்கிற, அப்போஸ்தலர் பவுல் சொல்கிற, பேர் சொல்கிற, பிறகு இடல உண்டாக்காதீங்க. சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் விசேஷமாய் யூதருக்கும் அந்த கிரேக்கருக்கும் புறஜாதிக்கும் இடம் உண்டாக்காதீங்கன்னு சொல்கிறார். இந்த பிரான்ச்சுக்கு போகாதீங்கன்னு ஓப்பனாகவே பேசுகிறாங்க. இந்த ஆத்மாக்களும் அது சிந்திக்க திறன் இல்லாமல் இவங்க என்ன ஆவியுள்ளவர்களை ஏன் தடுக்கிறாங்க, இவங்களுக்கு வேற ஆவியுள்ளவர்களா யோசிக்கணும். அல்லது தேவன் தூரம் போனான்னு சொல்கிறாங்களா? இங்கே பாருங்கள், இந்த ஆவியுள்ளவர் தேவன் என்ன செய்வாங்க? தூரம் தான் போயிருப்பாங்க. அப்போ தேவனுக்கு தூரம் போனவர்கள் இந்த ஆவி சொல்லுவாங்க, தேவனுக்கு தூரம் போனவர்கள் தான் இப்படி போகணும்னு சொல்லுவாங்க. இந்த ஆத்மா புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் அங்கே போதிக்கப்படலை. அப்போ இவங்க வேற ஆவி உள்ளவர்கள் அதனால இப்படி சொல்கிறாங்கன்னு யாரும் எடுத்துக்கல. அது எனக்கு அந்த சபைக்குள்ள உறவை இவங்க கெடுக்கிறாங்களே, தேசம் செய்ய கெடுக்கிறாங்களே, இவங்க இடவுக்கல்லாக இருக்கிறாங்களே, அந்த 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 ஊழியக்காரர் அந்த இடத்துல இடவுக்கல்லாக இருக்காங்க. இந்த 3 விஷயமும் அந்த ஆத்மாவுக்கு என்ன செய்யலை தெரியல. அந்த ஆத்மாவுக்கு என்ன தெரியல தெரியுமா? இந்த பாஸ்டர் சொல்கிறதுனால எனக்கு சபைக்குள்ள உறவை தடுக்கிறாங்களே, இவங்க இடக்கல்லாக இருக்காங்க அப்படின்னு சிந்திக்க அவங்களால முடியல. அடுத்தது இவங்க வேற ஆவி உள்ளவர்கள் அதனால என்ன இடக்கல்லாக எனக்கு மாறினாங்க அப்படின்னு சிந்திக்க அவங்களால முடியல. இவங்க தேவனுக்கு தூரம் இருக்கிறாங்க அதனால என்னை இடக்கெல்லாம் இங்கே வந்து எனக்கு சபை போகிற தடுக்கிறாங்க, இவங்க தேவனுக்கு தூரமாக இருக்காங்க அப்படின்றதும் இந்த ஆத்மாக்களுக்கு இந்த ஃபேமிலிக்கு புரியல. ஒரு இந்த செய்தி மூலமாக கர்த்தர் அவங்க மனசை தெளிவுபடுத்தி கர்த்தருக்கு அழைச்சிட்டு வரலாம். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. ஒருத்தர் இடர் உண்டாக்குறாங்கிற காரியத்தை நீ தெளிவாக புரிஞ்சு கொண்டு நீ தேசத்தில் செய்யுங்க. அதே சமயம் இடர் உண்டாக்குறவர்களுக்கு ஐயோ. லூக்கா 17:1 வாசிக்கிறோம். அவர்களுக்கு ஐயோ. வாசிக்கலாம், சீக்கிரம் வாசிங்க. லூக்கா 17 இடர் உண்டாக்குறவர்களுக்கு அப்படி இருக்குது. இடர் உண்டாக்குறவர்களுக்கே தண்டனை உண்டாகும். இவர் சொல்லி அந்த ஃபேமிலிக்கு போகிறதுனால, அந்த ஃபேமிலிக்கு வராமல் இருக்கிறதுனால அந்த ஃபேமிலி வேணால் கத்த கிருபையாக பாதுகாக்கப்படலாம். ஆனால் இங்கே போகக்கூட சொன்ன ஆட்களுக்கு நிச்சயமாக இடர் உண்டாக்குற கல்லாக இருக்கிறாங்க. அவங்க நிச்சயமாக அவங்க சபிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க, நிச்சயமாக அவர்கள் தேவனுடைய தூரம் போனவர்களாக இருப்பாங்க, நிச்சயமாக குற்றவாளி என்னப்படுவார். வாசிக்கலாம். ஆ ஆ ஆ யாரால உண்டாச்சோ ரொம்ப முக்கியம். அவனுக்கு ஐயோ. ஒரே டைலாக் தான். அங்கேயாவது எந்திரங்களில் கட்டி கடவுளுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். இங்கே ஒரே ஸ்டோக் ஐயோனா முடிஞ்சு போச்சு, அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு. பார்த்துக்கோங்க, நம்மளும் இடம் உண்டாகக்கூடாது. ரொம்ப கவனமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம பாதுகாக்க வேண்டிய இருக்கு. அது சரி, இடம் உண்டாகிறதுக்கு ஐயோ. தேவனுடைய சந்தோஷம் உண்டாதாக வாசிக்க முடிக்கலாம். பிடிக்கிற 1:11 பிடிக்கிற 1:11 வாசிக்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். ஹalleluya. இது அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, வேண்டிக் கொள்றாரு. எப்படிங்க? கிறிஸ்து நாளப்ப என்ன செய்யணும்? துப்புரவானவர்களும் சுத்தமா இருக்கணுங்க. பாவம் செய்யக்கூடாதுங்கிறது ஒரு டாக்டரின், அப்படிதானே? அடுத்தது இவங்க பாவம் செஞ்சாமல் இருந்தால் நான் பரிசுத்தம் பண்ணிட்டு சில புள்ளியை சொல்லிக்கொண்டு சபையை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இன்னொன்று செஞ்சுட்டு இருக்காங்க. ஒன்று செய்யலை, பாவம் செய்யக்கூடாதுங்கிற சில ஊழியர்கள் நிற்கிறாங்க, பரவாயில்ல. ஆனால் இன்னொன்று செஞ்சுட்டு இருக்காங்க. 2வது இந்த வருஷம் 2வது பகுதி. ரெண்டும் தான். இந்த டாக்டரின் 2 தான். நீங்கள் சுத்தம் உள்ளவர்கள் என்று சொன்னால் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி அர்த்தம். இது முதல் ஒரு பகுதி. இன்னொரு பகுதி, அப்போ தேவ நாள் கேட்டு நீங்கள் ஆயத்தமாகனா 2 விதமாக இருக்கணும். ஒன்று பாவம் செய்யக்கூடாது, இன்னொன்று பிறருக்கு என்ன செய்யணும்?
இடர்கள் உண்டு பண்ணக்கூடாது, இடரற்றவளாய் இருங்கள். இதுதான் இந்த உபதேசம். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக அப்போஸ்தலர் தெளிவாக பிலிப்பியர்களை இங்கே பிலிப்பியரை வாசிக்கிறோம். பிலிப்பியர் 1:11 இப்படி வாசிக்கிறோம். அதனால இந்த காரியத்தில் இந்த இடர்கள் உண்டாக்குற காரியம் நம்ம பாவம் செய்யல பரிசுத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். சில காரியங்கள் எதனால உங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னு தெரியாது, எதனால தொந்தரவு தெரியாது, எதுக்காக தனிமை இருந்தது தெரியாது, எதுக்காக தூரம் வந்தது தெரியாது, எதுக்காக தேவன் தூரம் தெரியாது, எதுக்காக சாத்தானாக கொண்டு வேலை செய்யணும் தெரியாது. ஏன்னு சொன்னால் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, இடல் பண்ணியிருக்கிறீங்க. அது சாத்தானோட ஆவியாக இருக்கிறது, அது தேவனை தூரப்படுத்துகிற ஒரு ஆவியாக இருக்கிறது, அது பிறரை ஒரு தேசம் செய்யறதுக்கு இழக்க வைக்கிற ஒரு ஆவியாக இருக்கிறது. ஒரு எஜமான் தன் ஒரு வேலைக்காரர் எஜமான் செய்யக்கூடிய கடமைகளை செய்ய தடுக்குகிற ஒரு ஆவியாக இருக்கிறது என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். மொத்தத்தில் அது இடலுக்கெல்லாம் இருக்கிறது அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இடலாகவும் இருக்க வேண்டும், அதே சமயம் சுத்தமாகவும் இருக்க வேண்டும். 2% சோத்திரம் உள்ளதாக அந்த காரியத்தை நாம் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அசால்ட்டாக நம்ம கேஷுவலாக வாழ்க்கையில் 2 பேரை பிரிச்சுட்டு போகிறோம், 2 பேர் சொல்லிட்டு போகிறோம், ஏதாவது சொல்லி நம்ம கொலை செஞ்சிடும். அவங்கள இடம் உண்டாக்குறதுக்கு செய்யணும். 2% சோத்திரம் உண்டாதாக. ஆகையால் இயேசு கிறிஸ்து பூமியிலும் கரெக்டாக செஞ்சார். ராயனோடது ராயன் கொடுத்துருவோம், என்ன தேவனோடது தேவன் கொடுத்துருவோம். 2 மாற்றி கொடுத்தா என்ன ஆயிரும், இடம் உண்டாயிரும். அதனால் காணிக்கை விஷயங்களே கரெக்டாக வருந்தார். ராயனோடது ராயனுக்கும் தேவனோடதே தேவனுக்கும். ஒரு விசுவாசி தேவன் செய்ய வேண்டிய கடமைகளை அவன் கரெக்டாக செஞ்சிடணும். தசமாக கொடுக்கணும் சரி, சபைக்கு ஊற்றணும் சரி, சபை தாங்கணும் சரி, சபைக்கு ஆத்மா கூட்டணும் சரி, அந்த விஷயத்தில் அவன் தேவன் கரெக்டாக கொடுத்துடணும். அதேமாதிரி ராயனோட அவனோட வேலையிலும் தன் எஜமானுக்கு என்ன செய்யணும், அவனோட வேலையிலும் என்ன செய்யணும், அந்த விசுவாசி அவனோட உலகத்தில் வேலையாக இருக்கிற உலகத்தில் எஜமானுக்கிற அந்த பாசுக்கும் அவனுக்கு கீழ்ப்படுத்தி செய்யணும். அதே சமயம் தேவனுக்கு அவன் கொடுத்தான் தேவசத்தை செய்ய வேண்டும். இது யாரும் செய்யக்கூடாது, உள்ளே பூந்து மாற்றி கொடுத்து இடர்களாக இருக்கக்கூடாது. ஆகையால் பிலிப்பியர் 17:1 பிரகாரமாய் நாம் சுத்தமாக இருக்க வேண்டும், பிறருக்கு இடலாகவும் காணப்படக்கூடாது. இந்த காரியத்தை அப்போஸ்தலர் பவுல் அவர் டாக்டரினாக வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து முன்னாக இங்கே எச்சரித்தார் பேதுரு, பின்னால் பேதுரும் அந்த வார்த்தைகளை கண்டு அவர்கள் சில யாருக்கும் விளக்கல் இல்லாதபடிக்கு அவர்களும் தேசம் செய்யட்டும், புறஜாதியும் தேசம் செய்யட்டும் சொல்லி தடைக்கலாக இருந்த ஒரு காரியத்தை ஒரு தரிசனம் மூலமாக கர்த்தர் எச்சரித்து தடைக்கலை அவர் நீக்கி போட்டு இப்போ பேதுரு புறஜாதிக்கு என்னவா மாறினார், படிக்கட்டாக மாறினார். யூ மஸ்ட் பி அ ஸ்டெப்பிங் ஸ்டோன், நாட் டு அஸ் பிளாக்கிங் ஸ்டோன். பிளாக்கிங் ஸ்டோனாக தயவுசெய்து மாறிடாதீங்க, ஸ்டெப்பிங் ஸ்டோனாக மாறுங்க. கர்த்தர் இயேசு நமக்கு இப்பொழுது காரியத்தை வலியுறுத்திருக்கிறார். ஆகையால் எக்காலத்து கொண்டும் தேவ சித்தம் செய்கிறவர்களை, அதாவது தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கு நடுவாக நீங்கள் உள்ளே வந்துடாதீங்க, தடைக்கலாக இருந்துடாதீங்க. தேவ சித்தம் செய்கிற ஆட்களுக்குடைய நீங்கள் தடைக்கலாக போயிடாதீங்க. ஒரு வேலைக்காரன் எஜமான் செய்கிறதுக்காரங்க நீங்கள் தடுக்கலாக போயிடாதீங்க. ஒரு கணவன் மனைவி கணவனுக்குள் செய்யும்போது நீங்கள் தடுக்கலாம் மாறாதீங்க. தகப்பன் பிள்ளைக்கு செய்யும்போது ஒரு காரியத்தில் நீங்கள் தடுக்கலாம் மாறாதீங்க. பிள்ளை தகப்பன் செய்கிற காரியத்தில் நீங்கள் தடுக்கலாம் மாறிடாதீங்க. அக்கா தம்பிக்குள்ளே செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும்போது நீங்கள் தடுக்கலாம் மாறிடாதீங்க. நீங்கள் சபைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நீங்கள் செய்யாமல் இருந்து தடுக்கலாம் மாறிடாதீங்க. தேவசித்தம் சபை தாங்கக்கூடிய காரியத்தில் நீங்கள் தடுக்கலாம் மாறிடுங்க. இப்படி பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாவதாக. ஆகையால் இந்த காரியத்திலே நாம் என்ன செய்ய ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நாம் எக்காத்து கொண்டும் யாருக்கும் இல்லாதபடிக்கு தடுக்கலாக இல்லாதபடிக்கு அவர்களுக்கு ஒரு படிக்கட்டாய் அவர் தூக்கி விடுற ஒரு கல்லாய், அதாவது ஒரு ஏணிக்கட்டாய் இருந்து அவங்களை தேசத்தில் செய்ய தான் வைக்கணும் தவிர தேசம் செய்கிற தடைக்கலாய் நாம் மாறக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் நான் திரும்பத்துக்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். ஆகிய தொடர்ந்து நாம் சுத்தமுள்ளவர்களாய் இடர்கள் இல்லாதவர்களாய் காணப்பட்டு தேசத்தில் செய்வோமாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அப்படி தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. சோத்திரம் கர்த்தாவே, சோத்திரம் 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 சோத்திரம்.